திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் உப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் எண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பரங்கருணையினாலே ஞானத்திரள் சார்பாக தாய்மான சுவாமிகள் அருளி செய்த பாயப்புலி என்கின்ற பகுதியினை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த பகுதிக்கு துவாய் ராமநாதன் அவர்கள் நல்லாதரவு வழங்கி இருக்கிறார்கள். அவரும் அவர் குடும்பத்தாரும் எல்லா விதமான செல்வங்களும் வளங்களும் பெற்று உய்யுமாறு நாம் எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டி நிற்கின்றோம். பாயப்புலி என்கின்ற பகுதியிலே பல்வேறு உணர்வு நிலைகளை தாய்மானவ அடிகள் வெளிப்படுத்துகின்றார். தாய்மானவ சுவாமிகளுடைய அந்த உணர்வு பெருக்கு பாடல்கள் தோறும் தெரிகிறது. அதாவது அருளாளர்கள் தாம் கண்டு அந்த ஆனந்தத்தை அனுபவித்ததோடு நிறுத்தாமல் அதனை மற்ற உயிர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற பேரார்வம் உடையவர்களாகவும் பெருங்கருணை உடையவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த அனுபவத்தை சொல்லுகிற பொழுது அவர்கள் தாம் அதனை கண்டோம், தாம் அதனை அனுபவித்தோம் என்கின்ற தன்முனைப்பு சிறிதும் இல்லாமல் சொல்லுகிறார்கள் அல்லவா. அது ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம். ஒரு சின்ன விஷயத்தை கூட நாம் நம்முடைய திறமை வெளிப்படுமாறு நிகழ்ந்திருக்குமே ஆனால், அல்லது அது நம்முடைய புகழ் சம்பந்தப்பட்டதாக இருக்குமே ஆனால், அல்லது அது நம்முடைய பெருமை சம்பந்தப்பட்டதாக இருக்குமானால், அதை நாம் சொல்லுகிற பொழுது நாம் நிலை தவறிவிடுவோம். அதை சொல்லுகிற பொழுது அந்த தான் என்கின்ற அந்த பெருமை தலை தூக்கி விழுக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் பரம்பொருளை காண்பது, பரம்பொருளை அனுபவிப்பது. இது எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையிலேயே இந்த பரம்பொருளை எவ்வாறெல்லாம் அனுபவிக்க முடியும்? அந்த அருளாளர்களுக்கு அது அவன் கருணைன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. இப்போ நம்ம வேணுங்கிறவங்களுக்கு தான் அவர் அதை கொடுப்பாரே தவிர, சுவாமி வேணாங்கிறவங்களாம் கூப்பிட்டு கொடுப்பாரா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீ உன்னை நான் பார்க்கணும், உன்னை நான் தெரிஞ்சுக்கணும், உன்னை நான் அனுபவிக்கணும், உன் கூடவே இருக்கணும், இப்படியெல்லாம் விரும்புகிற விருப்பமுடையவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தியும் தன்னை காட்டியும் தன் பெருமையை உணர்த்தியும் செய்வாரா? இல்லை சாமி எனக்கு அதை கொடு, சாமி எனக்கு இதை கொடு, சாமி இதை எப்படியா சரி பண்ணு, சாமி அதை எப்படியா சரி பண்ணு, எப்போவும் எனக்கு இந்த பதவியை நிலைத்திருக்கிற மாதிரி செய்ய, எப்போவும் எனக்கு புகழ் இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தன்னை பற்றி எப்படி காட்டுவார்? தன்னை பற்றி எப்படி சொல்லுவார்? அவர் பெரும்பாலான ஆன்மீக கடவுள் பக்தி உள்ளவர்களுக்கு தன்னை காட்டுவதே இல்லை, தன்னை உணர்த்துவதும் இல்லை, தன்னை சொல்லுவதும் இல்லை. அது உண்மையிலேயே சொல்லப்போனால் அவரை உணராமலும் அவரை இன்னார் என்று தெரிந்து கொள்ளாமலும் நாம் அவரை வழிபாடு செய்கிறோம், துதிக்கின்றோம், எல்லாம் சிரித்து வாங்கிக்கிறாரு, அவ்வளோதான் இல்லையா? அந்த தந்தையினுடைய பெருமை தெரியாமல் குழந்தை அது என்ன நினைக்கும்னா, தந்தையினுடைய பெருமையை எப்படி நினைக்கும்? அதனுடைய எல்லைக்குள்ளே தான் அது நினைக்கும். அது மாதிரி
இந்த பெருமையை இறைவனுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, அந்த பெருமையை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். இறைவனுக்கு ஒரு கருணை இருக்குது, அந்த கருணையை நாம் அனுபவிப்பதற்கு முயற்சி செய்யணும். இறைவனுக்கு ஒரு மிகுந்த ஆனந்தம் என்கிற ஒன்று இருக்கிறது, அதனை நாம் அடைந்து விட வேண்டும் என்கிற அந்த ஒரு அவா ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இருக்குமா? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்வதுன்னு ஒருத்தர் பேசுகிறார், இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதுன்னு இன்னொருத்தர் பேசுகிறார், சாமி கும்பிட்றதுங்கிறார் ஒருத்தர். எல்லாம் ஆளுக்காளு அவர்களுக்கு தெரிந்த பொருளை தெரிந்த நிலையிலே சொல்லுகிறார். ஆனால் இறைவனை அனுபவிப்ப வேண்டும், அவனுடைய உண்மை சொரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்னவோ வடிவத்திலே தான் இருக்கிறான், வடிவெல்லாம் சரி, அதை எடுத்து அவருக்கு உண்மையாக என்ன உருவம்? பல்வேறு நிலைகளில் ஒருவர் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ நீங்கள் இவர் உண்மையிலேயே யார்? இவர் நம்ம கஷ்டப்படும் போது உதவி செய்கிறாரு, நாம் ஏதாவது தெரியாமல் நிற்கும் போது வழிகாட்டுறாரு, இவர் நம்ம ஏதாவது திகச்சு இருக்கும்போது அந்த ஆபத்தில் உதவுறார், இப்படிலாம் செய்கிறார். இவர் யார்? இவர் உண்மையிலேயே என்ன எந்த மாதிரி நிலை உடையவர்? இவருக்கு என்ன ஒரு திறன் இருக்கிறது? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஏன் நம்ம சுவாமியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்படலை? யார் இவருக்கு என்ன திறம், என்ன ஆற்றல்? இவரையே நாம் அறிந்து கொள்ளும். அவர் நமக்கு பல்வேறு விதத்தில் உதவி செய்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சு அதை மட்டும் கேட்டு பெறுகிறோமே. அவர் ஆனந்த வடிவினர் என்று சொல்லுகிறார்களே, இப்படி பல்வேறு நிலைகளில் அவர் உணர்வு நிலையில் அவரை நாம் பெற வேண்டும். விழி நிலையில் பார்க்கிற அந்த நிலையில் அவருக்கு பல்வேறு வடிவங்கள், அவர் பல்வேறு மூர்த்தங்கள், பல்வேறு நிலைகள். சரி, அது ஜஸ்ட் அ பிகினிங். அதில் நம்ம அதை உணரணும், அது ஒரு பிகினிங்னு நம்ம உணரணும். அதை விட்டுட்டு அதுவே ஃபினிஷு, அதுதான் நிறைவு என்று எண்ணினோம்னால் அப்புறம் எப்படி நம்ம அவரை உணர்ந்து கொள்வது? இது தொடக்கம். ஆனால் அங்கே தொடங்கணும், உண்மைதான், அங்கே தொடங்க வேண்டியது தான். தொடங்கிறது அங்கிருந்து தொடங்கினால்தான் இல்லையா? அதாவது படுத்திருக்கிறோம், முதல்ல உட்காரணும், அப்புறம்தான் எழுந்துச்சி நிற்கணும், பிறகு ஓடணும். படுத்திருக்கிறவன் எப்படி ஓடுவான்? படுத்திருக்கிறவன் எப்படி எழுந்திரிச்சோடனே ஓடுன்னு சொன்னால் எப்படி ஓட முடியும்? அவன் முதல்ல எழுந்திரிச்சு உட்காரணும், பிறகு எழுந்திரிச்சு நிற்கணும், பிறகு நின்ற பிறகு ஓடணும். அந்த முயற்சிகள் வேணும். ஆனால் ஒருவன் தான் படுத்து கொண்டு இருக்கும்போதே தான் ஓடுவதாக கற்பனை செய்து கொண்டால் அது அவன் அளவில் அவன் மகிழுக அப்படிங்கிற மாதிரி அந்த நிலையில் அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். ஆனால் அது உண்மையா, அது சாத்தியமா அப்படிங்கிறத பற்றிலாம் நமக்கு யோசனை பண்ணுறதில்லை. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வயது கூடி வருகிற அந்த நிலையில் முழுமையாக அந்த பெருமானை நாம் அனுபவிக்க தொடங்கணும், அனுபவிக்கணும்னு நினைக்கணும். திருவாசகம் என்ன நினைக்கிறீங்க? ஒப்புயர்வற்ற நூல் திருவாசகம். திருவாசகம் ஒரு கருவி இருந்தாலே நாம் இறைவனை அனுபவிக்கிறதுக்கு அதை விட ஒரு சிறந்த சாதனம் யாருக்குமே இல்லைங்க, ஒருத்தருக்கும் கிடையாது. நீங்கள் அது எந்த சமயம் எந்த மதமாக வேணால் இருக்கட்டும், இப்படி உள்ளத்தை உருக்கி கண்ணீரை பெருக வச்சு ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடிய பெருமானை அனுபவிக்க வைப்பது திருவாசகம். அதே போல தான் இந்த தாய்மானவர் பாடல்களும், அதுவும் அப்படியே தான். சன்மார்க்கத்தினுடைய பிழிவாக விளங்குவது திருவாசகம் என்று சொன்னால், அதே சன்மார்க்கத்தினுடைய ரசமாக விளங்குவது தாய்மானவடிகளுடைய பாடல்கள். அப்படி இதை கை கொண்டு நம்முடைய ஞானத்தை கொளுத்தி கொள்ள வேண்டும். இப்போ பெரியவர்கள் தான் கொளுத்துவது முன் கொண்டமைந்தன்னாரு விசாரசர்மரை பற்றி சொல்லுகிற பொழுது, ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு வாத்தியாருக்கு என்ன ஞானம் இருந்ததோ அதை விட ஜாஸ்தி இருந்தது அவருக்கு.
அவருக்கு விசாரி சார் அவர் பிறக்கும் போதே அவர் கருவில் திருவுடையார்பாங்க. அந்த மாதிரி அது அப்படி வந்தவங்க அவங்க. அது கூட ஒரு பெருமையாகவோ தன்னுடைய சிறப்பாகவோ அது தெரியாது. இந்த பெரும்பொருளுடைய அந்த பெருமையே நினைப்பாங்க அவங்க. எத்தனை பெருசு, எவ்வளோ பெருசு, அது எனக்கு கொடுத்துருக்கிறது. அது இருக்கிறதுனால இந்த ஆற்றல் பெருமையெல்லாம் வருது. நகர்ந்ததுன்னா அவ்வளோதான். பளிர் என்று தெரிகிறோம்னா ஒளி பாய்ந்து கொண்டு இருக்கிறது, அதனால் தெரிகிறோம் பளிர்னு. ஒளி ஆஃப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இருள் தான். அதுபோல் மற்ற ஒளியிலே மினுக்கிடுவது போல இறைவனுடைய பேரொளியிலே என்னுடைய பெருமை தெரிகிறது என்று தான் நினைக்கிறார்கள். அந்த ஒளியினாலே நான் பெருமை உடையவன் போல தெரிகிறேன். அந்த ஒளி என்னிடம் விளங்குவதனாலே நான் சிவானுபவம் பெற்று அல்லது சிவமாக உங்களுக்கு தெரிகிறேன். அந்த ஒளி இல்லைன்னா எப்படி தெரியும்? அப்போ அதை அடிப்படையாக அதை உணர்வது போல். சிலது பார்த்திங்கன்னா கிளாஸ் போட்டிருப்பாங்க, அது பளிர்னு ஒளி விடும். அது என்ன காரணம்? ரிஃப்ளெக்ட் ஆகும். அது லைட், அது ரிஃப்ளெக்டார்னு பேர். அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? ரிஃப்ளெக்டார் மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். லைட் அடித்தா உடனே ப்ரைட்டாக லைட்டு மாதிரியே இருக்கும். அது ஒரு லைட்டை வாங்கிட்டு அதில் அது ஒளிரும். அது பல்பு மாதிரி அது ஒளிரும். அதுக்கு எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்டால் அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு அது ஒளிர்கிறது. அப்படித்தான் ஆன்மாவும் ஒளியை பெற்றுக்கொண்டு தான் ஒளிரும். அது ரிஃப்ளெக்டார் மாதிரி எல்லாமே ஒளிர்கிறதா? இல்லை, அந்த ரிஃப்ளெக்டார் மட்டும்தான் ஒளிரும். நீங்கள் ஹைவேஸ்லாம் போனீங்கன்னா அங்கங்கே வச்சுருப்போம் அந்த ரிஃப்ளெக்டார். சில சமயம் வண்டியில் பின்பக்கம் கூட ரிஃப்ளெக்டார் இருக்கும். லைட்டு படிச்சுன்னா பளிர்னு பல்பு மாதிரி எரியும். பல்பு மாதிரியே இருக்கும். பல்பு வச்சுருக்காங்க. இல்லை, அது சுயமாக ஒளிருவது இல்லை. கண்ணொளிக்கு தானாக ஒளி கிடையாது. சூரிய ஒளி இருந்தால் தான் அது ஒளி. அதுபோல் அருளாளர்கள் அவங்க நல்லா தெரியும் அவங்களுக்கு. நாம் ஒளிர்வது பெருமானுடைய ஒளியினால் ஒளிர்கிறோம். அது நம்ம மேலே பட்டு ஒளிர்கிறது. அதனால் நம்ம ஒளி உடையவர்கள் போல அதை நம்மை சொல்லுகிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த பக்குவம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ரிஃப்ளெக்டர் தன்னை ஒரு ஒளிப்பிழப்பு தான் ஒரு ஒளிப்பொருள் நினச்சிக்கிச்சுன்னா என்ன வருது இல்லையா? அதுபோல தான். அந்த மாதிரி இந்த அருளாளர்கள்லாம் பெருமானுடைய அந்த சிறப்பான அந்த ஒளியை கொண்டு அவர்கள் தாங்கள் ஒளிர்வதை உணர்வார்கள். அதனால் என்றைக்கும் அவர்களுக்கு தன்முனைப்பே வராது. சுவாமி சொல்கிறாரு, எப்படி இறைவனை அனுபவிக்க தொடங்குகிற பொழுது எவ்வாறு அனுபவிக்க தொடங்குகிறோம், அவன் எவ்வாறு அந்த தன்னை அனுபவிக்க வேண்டும் என்று இந்த உயிர் விரும்புகிறது. திண்ணனாருக்கு எவ்வளோ குயிக்காக வந்துட்டார். காரணம் அது தன்னை அனுபவிக்கணும்னு நினைக்கிறது. அது தண்ணி குடிக்கணும்னு நினைக்க மாட்டேங்குது, சாப்பிடணும்னு நினைக்க மாட்டேங்குது. தன்னை அனுபவிக்க வேண்டும் என்று கருதுகிற உயிர் உடனே அதுக்கு தன்னுடைய அனுபவத்தை தந்துடணும்னு தரார். தூக்கம் இல்லை, அவருக்கு தூக்கம் இல்லாத ஒரு பெரிய விஷயம் மாதிரி தெரில. சாப்பிடல, அவருக்கு சாப்பிடாதது ஒரு பெரிய விஷயம் மாதிரி தெரில. தண்ணி குடிக்கலைங்க, தாகன்னு சொல்லிட்டு வந்தவர் தானே, தண்ணி குடிக்கலைங்க. ஆனால் அவருக்கு தண்ணி குடிக்காதது ஒரு பெரிய விஷயமாக தெரில. என்ன காரணம் சொல்லுங்கள்? இதெல்லாம் அற்ப விஷயமாக போயிடும். ஏன்னா அவர் தன் மீது இது கவனம் கொண்டு இருக்கிறதுங்கிற பொழுது தன்னுடைய ஒளி அதன் மேல் பாய்ச்சுகிறார். தன்னுடைய ஒளி அதன் மேல் பாய்ச்சுகிற பொழுது ஆன்மாவானது ஒளிர்கிறது. அதனால தான் சொன்னார், ஒளி பிழம்பெண்ண திரிவார்னார். இருள்மலமற்று ஒளி பிழம்பெண்ண திரிவார் அப்படின்னு தெய்வச்சேக்கிழார் சொல்லுகிறார். ஒளி பிழம்ப தெரிஞ்சாராம். தெய்வச்சேக்கிழார் மாதிரி யாருங்க எழுத முடியும்? திண்ணனார் வரலாற்றை எழுதியிருக்கார் பார். அட்டேப்பா, வாருத்தரை நினச்சி கூட பார்க்க முடியாது. வேறு எந்த மொழியிலையும் இப்படி சொல்லியிருக்க முடியாது. பல மொழிகளில் அவருடைய வரலாறு வந்திருக்கு. ஆனால் நம்முடைய தெய்வச்சேக்கிழார் அருளியது போல் அருள முடியாது. அவ்வளோ உள்ள உருகி அந்த திண்ணனாருடைய வரலாற்றை சொல்லுவார். அவர் சொல்கிறாரு, அவர் ஒளிப்பிழம்பாக திரிஞ்சாராம் அந்த காட்டில். அப்படி என்ன ஆச்சு சொல்லுங்கள் நீங்கள்? அவருக்கு
இந்த சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய பசி, தாகம், உறக்கம் எல்லாம் சுவிட்ச் ஆஃப், எல்லாமே சுவிட்ச் ஆஃப். யோசனை பாருங்க. அப்போ இந்த நிலையில் எப்படி அவர் படிப்படியாக அந்த உயிருக்கு எவ்வாறு தொடங்கி எவ்வாறு செய்கிறார் அப்படின்னுட்டு ஒரு பாட்டில் சொல்லுகிறார். இந்த பாயப்புலியில், பாயப்புலின்னா என்னன்னு கேட்குறாங்க. பாய் அப்புலி, பாயப்புலின்னு முதல் பாடலுடைய தொடக்கம் பாயப்புலின்னு தொடங்குது. பாய் அப்புலின்னு அது தொடங்குது. அந்த பகுதிக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, எந்த தொடரை கொண்டு தொடங்குகிறதோ, பொன்னை மாதரைன்னு ஒரு பகுதி தொடங்குச்சுன்னா ஒரு பாட்டு, அந்த பகுதிக்கு பொன்னை மாதரைன்னு பேர் வச்சுருவாங்க. தனியாக பேர் வைக்காமல் அதை கொண்டு அது தொடங்குகிறது அப்படின்னு பேர் வைக்கிறது வழக்கம், அருளாளர்களுடைய வழக்கம். அதுபோலவே இது அதுக்கு பின்னால் வந்தவங்க அது பேர் வச்சுருக்கலாம். பாயப்புலி என்ன பேர் வைக்கிறது, இந்த பகுதி ஒரு பகுதி பாடியிருக்காரு, அது என்ன பேர் வைக்கலான்னு யோஜனை பண்ணியிருப்பாங்க. சரி, தொடக்கத்தையே வச்சு பாயப்புலி அப்படின்னு வச்சுடலான்னு வச்சுருப்பாங்க. அதுதான், அதில் தான் இந்த பாட்டு 5வது பாட்டாக இருக்குங்க. இந்த பாட்டில் ரொம்ப அற்புதமாக அந்த இறைவனை உணர்வு பூர்வமாக அனுபவித்து எங்கே போய் அது நிற்கும், அது எந்த இடத்துல போய் நிற்கும், தன்னை காட்டி நிற்பார் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த பாட்டை இப்போ பார்ப்போம். கண்டார் உளத்தினில் கால் ஊன்றி பெய்யும் கருணை முகில், அண்டார் புறத்துக்கும் அன்பர் வினைக்கும் அசனிதன்னை, கொண்டாடினார் முனம் கூத்தாடும் மத்தன் தன் கோலமெல்லாம், விண்டால் அம்மா ஒன்றும் காணாது வெட்ட வெறுவெளியே வெறுவெளியே. கண்டார் உளத்தினில் காலூன்றி பெய்யும் கருணை முகில், அண்டார் புறத்துக்கும் அன்பரு வினைக்கும் அசனிதன்னை, கொண்டாடினார் முனம் கூத்தாடும் மத்தன் தன் கோலமெல்லாம், விண்டால் அம்மா ஒன்றும் காணாது விட்ட வெறு வழியே. கண்டார் தரிசித்தார் அப்படின்னு அர்த்தம். எப்படி தரிசித்தார், எந்த மாதிரி தரிசித்தார்? தொடக்க நிலை, தொடக்கத்தில் சிவபெருமான் யாருன்னு கேட்கும்போது ஒருத்தருக்கு என்ன சொல்கிறது, யாருங்க சிவபெருமான், எப்படி இருப்பார்? சிவபெருமான் தலையில் சடாமுடி இருக்கும், பெரிய அணிஞ்சிருப்பார், கங்கை இருக்கும், தலைமாலை அணிந்திருப்பார், எலும்பு மாலை அணிந்திருப்பார், புலித்தோல் உடுத்திருப்பார், கையில் சூலம் இருக்கும், ரிஷபத்தில் தான் வருவார், ரிஷப கொடி உண்டு, அம்பிகையை கூட வைத்திருப்பார். இப்படிதானே சொல்ல முடியும். சாமி எப்படி விளங்குவார், இப்படியே தானா? இல்லை, அவர் சமயத்தில் இது அவருடைய கோலம். ஆனால் அவருடைய திருக்காட்சின்னு இருக்கு. திருக்காட்சின்னு எடுத்தோம்னா தட்சிணாமூர்த்தின்னு தட்சிணாமூர்த்தின்னா குருமுகமாக இருந்து உபதேசம் செய்கிறது. அப்போ ஒரு காலம் அடித்து ஒரு காலை கீழே இறக்கியிருப்பார், கையில் சின்முத்திரை காட்டியிருப்பார். அவர் அந்த சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்துடைக்க விடுவோம், அப்படி இருப்பார் பாரு. ஓ அப்படியா, எல்லா தொழிலும் செய்கிறார் என்று சொல்லுகிறார்களே, 5 தொழிலும் செய்கிறார். அப்போ அவருடைய கோலம் எப்படி இருக்கும், அவருடைய வடிவத்தை நீங்கள் சொன்னீங்க. அப்போ அந்த திருக்கோலம் என்ன? அதான் இப்போ திருக்கூத்து ஆடுகிற கோலம், நடராஜராக இருப்பார். ஓ, அவரே தான் குருவாக இருந்தால் இப்படி 5 தொழில் செய்கிற பொழுது அப்படி ஆனந்த வடிவமாக இருப்பார், நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்கிறார். அது சோமாஸ்கந்தர்.
சோமாஸ்கந்தருங்கிறது சக உமஸ்கந்தர், உமையும் ஸ்கந்தனும் கூடவே இருக்கிறது. 3 பேரும். ஆமாம்மா பார்த்துருக்கேன், நான் கோயிலில் பார்த்துருக்கேன் அந்த உருவம். இதெல்லாம் எடுத்திருப்பார். அப்போ இந்த மாதிரியான வடிவங்களில் இருந்து பல்வேறு நிலைகளில் உயிர்களுக்கு அருள் செய்கிறார்ப்பா அவர். ஓஹோ, பிஷான்னா கூட வராரு போல இருக்காது. ஆமாம், அப்படி ஒரு வடிவம் இருக்குது அவருக்கு. சரி, இப்படியெல்லாம் வடிவங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் கோயிலுக்கு போனால் மூலவர்னு பார்த்தா சிவலிங்கம் தானே இருக்குது. அதுதான் இப்போ இத்தனை வடிவங்களும் நம்ம உருவத்தோடு பார்த்தோம். இப்போ இந்த உருவத்தோடு பார்த்தா அவருக்கு எது உண்மையான வடிவம், எந்த நிலையில் இருப்பார் உண்மையிலேயே அப்படின்னு நீ கேட்கலாம் இல்லையா? அப்போ அவர் நாதவிந்து நிலையில் தான் இருப்பார். ஒளியும் ஒளியும் நிலையில் தான் அதை இயக்கி கொண்டு மொத்த உலகத்தையும் இயக்கி கொண்டு இருப்பார். இப்படி ஒளியும் ஒளியுமாக இருக்கக்கூடியது. ஆமாம், அது உண்மை. சயின்ஸ் கூட அதை தான் சொல்லுது. மொத்த பிரபஞ்சமுமே ஒளியும் ஒளியினால தான் ஆக்கப்பட்டு படைக்கப்பட்டு நாதம் வந்து 2 நாளையும் தான் இருக்குது. ஒளிகள் பல்வேறு ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது, ஒளிகளும் பல்வேறு ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது. இந்த உலகம் மொத்த பிரபஞ்சமே இந்த 2 நாள் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே தான்ப்பா, அதனுடைய குறியீடு தான் சிவலிங்கம். அது பாரு, சயின்ஸு தெரியாதவன்லாம் அது ஒன்று அர்த்தத்தை புரிஞ்சிக்காமல் உளறிட்டு கொட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையிலேயே சைவம்னா என்ன, சைவத்தினுடைய அடிப்படை என்ன, சைவத்தின் இலக்கணம் என்ன, சைவத்தினுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்களை கேட்டு அதை உணர்ந்துக்கிட்டால் பரவாயில்ல. ஏதோ எங்கேயோ படிச்சுவிட்டு யாரோ சொன்னதை கேட்டு உளறிக்கிட்டு இருந்தா அது சரியாக இருக்குமா? இப்போ எப்படி இருந்தாலும் நம்மளை பிடிக்காதவங்கன்னு இருப்பாங்க. அவங்க பிடிக்காதவங்க ஏதாவது சொல்லுவாங்க. நல்லா அழகாக இருக்கிறவனே குரங்கு மாதிரி இருக்கான் பாருட்டேன் அப்படிம்பாங்க. ஏன்னா அவனுக்கு பொறாம, அவன் அழகாக இருக்கிறான் இல்லையா? அப்படி தானே சொல்லுவான். அழகாக இருக்கிறான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்ல மாட்டேன். அது என்ன இருந்தாலும் காது கொஞ்சம் நீளம் வருது அப்படிம்பான். ஏதாவது ஒரு குறை சொல்லுவோம், ஏதாவது ஒரு குறை சொல்லுவோம். கண்ணு பாருங்கள், ஒரு கண்ணு சின்னது, ஒரு கண்ணு பெருசு. நல்ல அழகாக இருப்பான், ஆனால் இவன் ஒரு குறை சொல்லுவான். ஏன் அப்படி குறை சொல்கிறது? அது அப்படி தான் அவன் திருப்திப்பட்டுக்குவான். அதுபோல் சைவ சமயம் நிலையான சமயம், உண்மையான சமயம். அதை பொறுக்க அதுதான் முதல் சமயமும் கூட. அப்புறம் எல்லா டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே இருக்குது. எல்லா மதமும் எப்போ ஆரம்பிச்சதுன்னு கதை இருக்குது. இதுதானே விஷயமே. எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியல. அப்போ அதை பற்றி ஏதாவது ஒரு சொல்லணுமில்ல, குறை சொல்லணுமில்ல. அது சிவலிங்கங்கிறது என்ன? நாத விந்து, கீழே விந்து மேலே நாதம். அது சுழியாக இருக்கும், இது கோடாக இருக்கும். இதைத்தான் வந்து இந்த பிரபஞ்சம் முழுமையும் தான் கலந்து கடந்து விளங்குகிறார் அப்படின்னு காட்டுவது அந்த சிவலிங்கம். நீ சிவலிங்கத்தை பார்த்த உடனே மொத்த பிரபஞ்சமும் ஒளியும் ஒளியுமாக இருந்து அது சூட்சும நிலைக்கு அது போயிட்டார் அப்படின்னு அர்த்தம். இது விரிஞ்ச பல்வேறு வடிவங்கள் வந்தது. நாதமும் விந்து சேர்ந்து 5 பூதம், பூதத்திலிருந்து பொருள்கள் எல்லாம் வந்து பார்க்குற, நீ பொருள்கள் வடிவங்கள் எல்லாம் பார்க்குற. ஆனால் அது எதுலேருந்து வந்தது? இவங்ககிட்டேருந்து தான், அந்த நாதத்திலேருந்து வந்து அப்படின்னு அதை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் தரிசித்தவர்கள் பெருமான் மேலே அந்த உண்மையான அன்பு பரிமளிக்க ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை பற்றி சிந்திக்காமல் சிவத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிடும். திண்ணனாருக்கு உடனே நடந்தது. குடுமித்தேவர் மேலே போனால் இருப்பாருன்னு சொன்ன எல்லாத்துக்கும் திண்ணனாரைத்தான் உதாரணம் எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அது ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி இருக்கு. அதை வச்சு தான் கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. வேறு யாரையுமே சொல்ல முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு எப்போ குடுமித்தேவர்னு கேட்டாரோ அப்போ தன்னை மறந்தார், தன் நிலை மறந்தார், தன் நாமும் கெட்டாள்னார் அப்பர் சுவாமி. பேரே மறந்து போச்சு, தம் பேர் மறந்து போச்சு. எப்படி இருந்திருக்கும் நீங்கள் சொல்ல? இந்த மாதிரியான ஒரு நிலை. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மறத்தல் அப்படிங்கிறது, தன்னை மறத்தல் என்பது ஈகோவை இழத்தல். தன்னை மறத்தல், தன்னை மறந்து ஈசனை நினைந்து தன்னை யார் என்று உணர்ந்து. நான் யார் தெரியல,
என் உள்ளமார் தெரியல, என் ஞானங்களா தெரியல, என்ன தெரியல. அப்புறம்தான் எனக்கு வானோர் பிரான் தெரிஞ்சான். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்க, நான் யார், என் உள்ளமார், என் ஞானங்களார் என்ன, என் பெருமை என்ன என்னெல்லாம் தெரிஞ்சிருந்தா வானோர் பிரான் என்னை அறிந்திருக்கவே முடியாது. இப்போ நானார், என் உள்ளமார், என் ஞானங்களார் என்று இதெல்லாத்தையும் தெரியாதப்ப வானோர் பிரான் என்னை அறிந்தான். அந்த வானோர் பிரான் என்னை அறிவதற்கு நான் என்னை மறக்க வேண்டும். I should lose myself, which is not very easy. It's very, very difficult to lose one's oneness. அந்த ஒன்னஸை உணர்றது, ஈசன் ஒருவன் தான் இருக்கிறான். The lose the identity, அது இட்ஸ் நாட் அ சிம்பிள் மேட்டர். அப்போ தான்கிறத அந்த உணராத நிலை தான் தரிசித்தல். தரிசித்தல் தான் ரொம்ப பேர் கண்ணால் பார்க்கறதுன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப பேர் தரிசித்தல், தரிசனம் பண்ணேன்னா கண்ணால் இல்லை. தரிசனம் தன்னை இழத்தல். தரிசித்தல்ங்கிறதுக்கு உண்மையான பொருள் தன்னை இழத்தல். டு லூஸ் ஒன் செல்ஃபு. தன்னையே இழந்து அங்கே நின்னால் உண்மையிலேயே தரிசனம் கிடைக்கும். நானும் இருக்கிறேன் அதுவும் இருக்கிறேன்னா என்ன தரிசனம் அது? சும்மா கண்ணால் பார்க்குறோம், எத்தனையோ விஷயம் தனக்கு வேற தான் பார்க்க முடியும். தரிசனம் செய்தங்கிறது ஒரு உயர்ந்த வார்த்தை. அது அதுக்கு என்ன பொருள் என்றால் தன்னை இழத்தல் என்று பொருள். அந்த தன்னை இழத்தல் கண்டார், அதைத்தான் தரிசனத்தை தான் கண்டார்னார். அருமையான தமிழ் சொல், கண்டார். கண்டுகொள்ளேன்னார், கண்டார். இப்படி கண்டார் என்று சொல்லக்கூடிய அந்த தரிசனத்தில் கண்டார். கண்ட உடனே தரிசனம் கிடைச்ச உடனேயே என்ன ஆகுமா? முதல் அனுபவம், உளத்தினில் காலூன்றி பெய்யும் கருணை முகில். கால் ஊன்றின்னா நிறந்த. இப்போ நமக்கு ஃப்ளாஷு சில சமயம் நமக்கு டக்குன்னு இந்த உணர்வு வரும், அப்புறம் எங்கே வந்ததுன்னு தெரியாது, வந்த சுருக்கிலேயே போயிடும். நம்ம வி ஆல்சோ வில் ஹாவ் த கிளிம்ஸ் ஆஃப் ஃபீல். அது வரும் உடனே சுவாமியினுடைய அந்த உணர்வை பெறுவோம். ஒரு வினாடி இருக்குமா என்னன்னு தெரில, போயிடும். ஆனால் இங்கே சொல்கிற கால் ஊன்றி, அவர்கள் உளத்திலே யார் தரிசித்தார்களோ அவர்கள் உளத்திலே கால் ஊன்றி ஸ்டெபிளைஸ்ட் பெய்யும் கருணை முகில். பெய்யும் கருணை முகில், அப்படியே கருணையை பொழிவாராங்க ஐயா. அப்போ அவங்க தன்னை இழந்து எல்லாம் பார்த்துருக்குறாங்க. அப்போ அவங்களுடைய உள்ளத்தில் காலூன்றி பெய்யும் கருணை முகில் இந்த பெருமான். அந்த அனுபவம் கிட்டும். இதை இந்த கருணை முகில் காலூன்றி பெய்யுங்கிறத விரித்து முதலியே அதை ஒரு பாட்டில் சொல்லியிருக்கார். திருவருள் விலாச பரசிவ வணக்கம்னு ஒரு பகுதியில் முதல்ல எடுத்த உடனே ரெண்டாவது பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். அதில் சொல்லுவார், அந்த பகுதியை சொல்லுகிற பொழுது, ஊர் அனந்தம் பெற்ற பேரனந்தம் சுற்றும் உறவனந்தம் வினையினால் உடல் அனந்தம் செய்யும் வினை அனந்தம். அனந்தம்னா எண்ணிலாதனன்னு அர்த்தம், கணக்கில் அடங்காதது, இம்மெஷரபிள், நான் குவான்டைசபிள், அளக்க முடியாது, குவான்டைஸ் பண்ண முடியாது. ஊர் அனந்தம், பிறந்த ஊர்கள் அனந்தம்ட்டார். நான் பிறந்த பிறப்பில் ஒவ்வொரு தடவையும் பிறந்த ஊர் அனந்தங்கிறார். பிறக்காத ஊரே கிடையாது, எல்லா ஊர்லேயும் பிறந்துட்டேன். ஊர் அனந்தம், பேர் அனந்தம், வச்ச பேர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிறப்பிலையும் வச்ச பேர் அனந்தம்ட்டார். அப்போ அந்த பிறப்பில் அந்த பேரோடு இருக்கிற பொழுது சுற்றி இருந்த உறவு எத்தனையோ உறவுகள் அனந்தம். அந்த பிறப்பில் செய்த வினைகளோ அனந்தம், அந்த வினையினாலே உடல் அனந்தம். எண்ணில்லாத உடல்களை பெற்றிருக்கிறோங்க நம்ம.
எண்ணில்லாத உடல்களை பற்றி இருக்கு. இப்போ இந்த உடம்பு வந்திருக்கு, இப்போ இந்த உடம்பு வந்த மாதிரி தானே அந்த உடம்பு வந்திருக்கும். இது எங்கேருந்து வந்ததுன்னு என்னைக்கா ஆராய்ச்சி பண்ணுமா? இது எங்கே போகுதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறோமா? பண்ணுறதில்ல. பகுத்தறிவாதம் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. அவன் சாப்பிட்றதுலையே பெரிய பிரச்சனை. அது சாப்பிட்டு முடித்து தூங்கி எழுந்திரிச்சா போதும் அப்படின்னு அவன் அறிவு அவ்வளோதான். ஏன்னா விலங்குக்கு சமானமான அறிவு, விலங்குக்கும் அவ்வளோதான் இருக்கு. விலங்கும் சாப்பிடுவோம், தூங்கும், இனப்பெருக்கம் செய்யும், தூங்கும். அவன் கிட்டத்தட்ட விலங்கு தான். அவனுக்கு அதுக்கு மேலே அவனால் ஒன்று பகுத்தறிவுவாதியாக இருந்து விலங்கை போல் அவன் மேலே போய் என்ன செஞ்சான்னு கேட்டால் அவன் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டான். அவன் ஒரு இம்மி அளவு கூட செஞ்சுருக்க மாட்டான். ஆனால் பகுத்தறிவு பகலவன் என்று தன்னை சொல்லிக்கொண்டு இருட்டறையில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். இவனும் இருட்டாக இருப்பான், கூட இருக்கிறவனையும் சேர்த்து இருட்டாக வச்சுருப்பான். அவன் எடுத்த உடல்கள் ஆனந்தம், இன்னும் எடுக்க போகிற உடல்களும் ஆனந்தம். செய்யும் வினை அனந்தம், செய்கின்ற வினைகளோ ஆனந்தம், எண்ணில்லாத வினைகளை செய்கின்ற. கருத்தோ ஆனந்தம், ஒவ்வொரு பிறப்பிலையும் ஏற்படுகிற அந்த எண்ணங்கள் இருக்க, அந்த எண்ணங்கள் தான் வினைகள், வினைகள் தான் உடல்கள், உடல்களில் தான் உறவுகள், உறவுகளினால் தான் பேர்கள், பேரினாலே ஊர். எண்ணில்லாதவை இவை அப்படின்னு கணக்கு, எத்தனை பிறப்புன்னு கணக்கே கிடையாது. ஒவ்வொரு பிறப்பிலையும் எண்ணில்லாத எண்ணங்கள். இப்பையா பாருங்க எத்தனை எண்ணங்கள். கருதுப கோடி உழைன்னாரு வள்ளுவரும். வள்ளுவர் சொல்லுகிற பொழுது கூட மனிதனாக இருக்கிறவன் அவன் என்ன சம்பாதிக்கிறானோ அல்லது என்ன அவன் செய்கிறானோ இல்லையோ ஒரு பொழுதும் வாழ்தல் அறியார், கருதுப கோடியும் அல்ல பலன்னாரு. ஒரு கோடி இல்லை, பல கோடி கருதுப. எது ஒரு பிறப்பிலேயே. இது வள்ளுவர் சொல்றார். உண்பது நாழி உடுப்பது 4 முழம் 80 கோடி நினைந்து எண்ணுவன் ஔவையார் சொல்றார். அப்படி கருத்தோ அனந்தம், பெற்ற பேர் சீர் அனந்தம். ஒவ்வொரு பிறப்பிலேயும் பெருமையும் சீரும் பெற்றது ஆனந்தம். நல் தெய்வமும் ஆனந்தம். கும்பிட்ட சாமிகளுக்கும் கணக்கு கிடையாது. என்ன ஊரில் எத்தனை சாமி உண்டோ அத்தனை சாமியும் அத்தனை பிறப்பிலையும் கும்பிட்டாச்சு. ஆனந்தம். தெய்வமும் ஆனந்தம். வேதம் திகழ்கின்ற சமயமும் ஆனந்தம். 6 சமயம், கோடானு கோடி சமயங்கள் இருக்கு. இத்தனை சமயம், இத்தனையும் நாம் அடைந்தோங்கிறது எப்படி உணரலான்னாரு தெரியும்னாரு. ஞான சக்தி சிற்சக்தியால் உணர்ந்து. இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்லி நீ தெரிஞ்சா உனக்கு என்னவோ நான் ஒரு பெரிய ஒரு வரைபடம் போடுற மாதிரி, அது கையில் வரைகிற மாதிரி, அதை நீ பார்க்குற மாதிரி நீ நினைத்து கொள்வாய். ஆனால் உண்மையிலேயே இவை உண்மையானவை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஞான சிற்சக்தியினால் நீ உணர வேண்டும். உனக்கு ஞான சிற்சக்தி வந்தால் நீ உணர்ந்து ஊரனந்தம் பெற்ற பேரனந்தம் சுற்றும் உறவனந்தம் தம்பிணையினால் உடலனந்தம் செய்யும் வினை. பயப்படணும், பட்டிச்சா நட்டுங்குது. அதனால தான் அருளாளர்கள் அதை தெரிய வந்த பிறகு கடவுளே கடவுளே இன்னும் என்னென்னலாம் இருக்கோ தெரியலையே என்று அஞ்சு நடுங்குகிறார். புழுவா புரைக்கிடும் புண்ணியான்றார். அப்பர் சுவாமிக்கே அந்த நடுக்கம் இருக்கு. மீண்டும் பிறப்புண்டேல் உனையன்று காரைக்காலமையார் பயப்படுறாங்க. கொஞ்சம் கூட நமக்கு பயமே இல்லாமல் நாம் இருக்கிறோம். எல்லாரும் நடுங்குறாங்க. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு இவரே கதறார். யாது வருமோ ஐயே, என்னறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் அரிது அரிதுகான். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ. பிறப்புகள் அநேகம் அனந்த கோடி அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. ஊரனந்தம் பெற்ற பேரனந்தம் சுற்றும் உறவனந்தம் வினையினால் உடல் அனந்தம் செய்யும் வினை அனந்தம்.
கருத்தோ அனந்தம் பெற்ற பேர் சீர் அனந்தம். சொர்க்க நரகமும் அனந்தம். சொர்க்கமும் நிறையா, நரகமும் நிறையா. நம்ம ஒரு சொர்க்கம் ஒரு நரகம் தான் இருக்குன்னு. சொர்க்கம் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3லாம் நிறைய இருக்குது. அதே போல் பாதளங்களும் நிறைய இருக்குது. அதுவும் அனந்தங்கிறாரு. போன தடவை அந்த சொர்க்கத்துக்கு போனதும் நரகத்துக்கு போனதும் எண்ணில்லாத தடவை. சொர்க்கங்களும் அப்படி இருக்குது, தெய்வங்களும் இருக்குது, அனந்த பேதங்கள் எல்லாத்தையும் கடந்து சிவத்தை தெரிந்து கொள்ளுகிற ஒரு பிறப்பு இந்த பிறப்பாக தான் அமைஞ்சது. சிவத்தை உணர்கின்ற பிறப்பாகவும் சிவமே முழுமுதற் பொருள் என்று தெளிகின்ற பிறப்பாகும். அப்போ அந்த சிவத்தினுடைய உண்மை தன்மைகள், எது உண்மையான வாழ்வு, எது உண்மையான நிலை என்கிற அந்த உண்மைத்தன்மை தெரிந்தது இந்த பிறப்பில் தானே. திகழ்கின்ற சமயமும் அனந்தம். அதனால் பல சமயங்கள் இருந்தாலும் இந்த சைவத்தின் மேல் சமயம், சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை ஞான சிற்சக்தியால். ஆகையினால இதை படித்து தெரிந்து கொள்ள முடியாது, ஒருவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாது. ஒருவர் எழுதி வைத்ததை நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. அவன் அருளால் தான் உணர முடியும். எனவே இது அருளால் உணரப்பட வேண்டியது என்பதனாலே அருளால் எதையும் பார் என்றான். ஞான சிற்சக்தி என்று சொல்லுகிற பொழுது ஞானமாகிய திருவருளினாலே உணர்ந்து, அதனால தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றும். அருளே உலகை ஆழ்விப்பது தாய். இந்த அருளை கொண்டு நீ பார்த்தான்னா உண்மை புரியும். நீ அருளை கொண்டு பாராமல் இருந்தால் உனக்கு உண்மை புரியாது, தெளிவு இருக்காது. நான் பார்க்கிறேன்னு சொல்லி என்னுடைய பகுத்தறிவாதியெல்லாம் தன்னுடைய அறிவினாலே பார்க்கிறேன்னு தான் சொல்லுகிறான். அவனுக்கு அறிவு கிடையாது. தன்னுடைய அறிவினால் அவன் அறிவு எவ்வளோ இருக்கா அந்த அறிவில் தான் அவன் பார்க்க முடியும் இல்லையா. ஞான சிற்சக்தியால் உணர்ந்து அதை பெருமான் தராது போனால் எவ்வாறு உணர்வது? அவனே அருளி செய்கின்றான், அவன் தருகின்ற அந்த அருளால் அல்லவா உணர முடியும். ஞான சிற்சக்தியால் உணர்ந்து காரணம் அனந்த கோடி காரணந்தங்கோடி அனந்தங்கோடி காரணந்தங்கோடின்னு அது 3 சுழி. நான் அதில் போட்டுக்கு தப்பு, இதில் கரெக்டாக போட்டிருக்கு, இதில் நல்ல தெளிவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. என்னுடைய புத்தகத்தில் 3 சுழி, நான் தப்பு, அது 2 சுழி தான். கார் மேகங்கள் அனந்தங்கோடி, எண்ணில்லாத கார் மேகங்கள் ஒன்று கூடி பொழிந்தது போல. இப்போ அங்கே மழை பார்த்தோம் இல்லையா, அன்பர் உள்ளத்திலே அந்த அந்த பாடலை நம்ம பார்த்தோமே, அங்கே சுவாமி சொன்னார் பாருங்க, அந்த மழைக்கு இங்கே விளக்கம் சொல்லுகிறார். உளத்தினில் காலூன்றி பெய்யும் கருணை முகில். அந்த என்னன்னாரு, கார் அனந்தங்கோடி, கார் அனந்தங்கோடி வர்ஷித்தது என அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே கருதறிய ஆனந்த மழை பொழியும் முகிலை. இதை விரிக்கிறார் அங்கே, இதைத்தான் அங்கே சொல்லியிருக்கிறார். இந்த ஞானத்தினால பார்க்க ஆரம்பித்த உடனேயே, அவர்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரிஞ்ச உடனேயே அவருடைய உள்ளத்தில் பெருமான் 1000 கோடி பல்லாயிரம் கோடி மேகங்கள் மழை பொழிந்தால் என்ன அந்த ஆனந்த வெள்ளம் பொழியுமா அவர்கள் உள்ளத்தில். அது எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க. தாய்மானவர் அனுபவித்ததும், மணிவாசகர் அனுபவித்ததும், ஞானசம்பந்த பெருமான் அனுபவித்ததும், அனந்தங்கோடி காரண மேகம் அனந்தம் கோடி வர்ஷித்தது பெய்தது என அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே. கண்ணும் விண்ணும் தேக்கவே என்றால் அன்பர்களுடைய பார்வை, அவருடைய பார்வை, இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை ஆனந்தமயமான பார்வையும், அவருடைய அந்த விண்ணும் தேக்கவே என்றால் அவர்களுடைய ஆகாச நிலை, அவருடைய அறிவு ஆகாச நிலையும் பொழிந்து தள்ளியதான் அந்த அறிவு முழுவதும் ஆனந்த வெள்ளமாய் ஆயிற்று.
கருதறியா ஆனந்த மழை பொழியும் முகிலை. எது? இந்த சிற்சக்தி. அதனால் பெய்த மழை, ஆனந்த மழை சிவபெருமான். அந்த முகிலை நம் கடவுளை, நம்முடைய பெருமானே, சைவ சமயத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, துரிய வடிவை, அவனுக்கு வடிவம் துரிய வடிவம், அது அருள் வடிவம், ஆனந்த மழை பொழிவான். அதனால் அந்த துரிய வடிவை என்று சொல்லுகிற பொழுது நிர்மலாவத்தையில் கூட நம்ம படிச்சிருப்போம். அந்த துரியம்ங்கிறது அருள்நிலை சுத்தாவத்தையில், அது துரியாதீதங்கிறது ஆனந்த நிலை. அந்த துரிய நிலையில் நிற்பார்கள், அந்த துரிய அருள் நிலையில் நிற்பார்கள். பேர் அனந்தம் பேசி, சிவபெருமானுக்கு அநேகம் பேர் சொல்லிட்டு, எல்லா பேர் சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ அவங்க அதுக்கு பேரெல்லாம், அந்த பேரெல்லாம் இல்லைப்பா. முதல்ல அந்த பேரெல்லாம் சொல்லும் பொழுது ஆகா அந்த பேர் இந்த பேர் என்றளவோ பலவிதமான பெயர்களை சொல்லி இந்த மறை அனந்தம் சொல்லும். இல்லை, ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளனும் குட்டாமோன்னு அவர் அவ்வளோ பெயர்களையெல்லாம் சொல்லும். ஆனால் இவங்க அந்த பெயர்களையெல்லாம் இப்போ பார்க்குற பொழுது அதான் பேர்லாம் இருக்கு, அதில் ஒன்றே ஒன்று தான்ப்பா அவருக்கு அது பேர் ஆனந்தம், அவ்வளோதான். பேரானந்தம், அவ்வளோதான். அது சொல்லுதற்குரியதில்லை, அனுபவத்திற்குரியது. அது மௌனத்தின் வைப்புன்னார். என்ன வார்த்தை பாருங்க, மௌனத்தின் வைப்பு. மௌனத்தின் வைப்பு என்று சொன்னால் அது மௌன நிலையிலே பெறுகின்ற ஆனந்தம். சும்மா இரு சொல்லறை என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேன் அருணகிரிநாத பெருமான் சொல்ல அனுபவிச்சிருக்காரு. அந்த அந்த நிலை ஆனந்த நிலை. அதனால தான் அருணகிரிநாதரை தாய்மானவர் சொல்லுகிற பொழுது கந்தர் அனுபூதி பெற்று, கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடி நிற்கும் நாள் என்னாலோ அப்படின்னார். அவர் அனுபவித்தவர் அப்படின்றதுனால மௌனத்தின் வைப்பை, மௌனத்தின் வைப்பை. அப்போ சிவபெருமானுக்கு என்ன பேர், என்னென்னவெல்லாம் பேர் அனந்தம் பேசி மறை அனந்தம் சொல்லும். அது பெரிய மௌனத்தின் வைப்பு, பேரானந்தம். பேசரும் அனந்த பத ஞான ஆனந்தமாம். அனந்த பதம் என்று சொன்னால் முடிவில்லாத பதம் முத்தி. ஞானமும் ஆனந்தமும் ஆகும். ஞானம் என்பது முற்று உணர்தல், ஆனந்தம் என்பது வரம்பில் இன்பம் உடைமை. அப்படிப்பட்ட பெரிய பொருளை பணிகுவாம் அப்படின்னு அதில் சொல்லுகிறார். அப்போ இந்த ஆனந்தத்தை சொல்லுகிற பொழுது யார் தரிசிக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த ஆனந்தத்தை வழங்குகிறார் என்று சொல்லுகிற பொழுது என்ன தரிசனம் என்பதை இதில் சொல்லுகிறார். அந்த தரிசனம் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். ஞான சிற்சக்தியால் உணர்ந்து அதை சொல்லுகிறார். அதனாலே நம்முடைய அந்த பாடல்லையும் சாமி சொல்லுகிற பொழுது ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். கண்டார் உளத்தினில் கால் ஊன்றி பெய்யும். கண்டார் உளத்தில் பெய்யும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, கால் ஊன்றி, அவ்வளோதான், ஊன்றிடுவாராம். அதுக்கப்புறம் நகரவே மாட்டார். தரிசனம் பெற்றவர்களை விட்டு நகர மாட்டார், அவர்களும் இவரை விட்டு நகர மாட்டாங்க. கூப்பிட்டு பார்க்குறாரே, திரும்ப திருநள்ளாறு தான் போகணும். திருநள்ளாருக்கு வந்து டேய் என்னடா இப்படி பண்ணுற, அப்பா உனக்கு அன்றைக்கி என்ன பண்ணன்னு தெரியுமா, என்னுடைய தலைமை பதவியை உனக்கு கொடுத்தோம், நீ தலைவனாயிட்ட, உன்னை நம்பி அந்த பெரும் கூட்டமே இருக்குது, நீ வந்து ஆட்சி செய்யணும், சிறப்பாக இருக்கணும்னு எல்லா மக்களும் அவரா, நீ முதல் வேட்டையிலேயே பெரிய வெற்றி பெற்றேன்னு நானும் காடனும் வந்து சொன்னாங்க. எனக்கு முதல்ல அதில் பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. சரி ஏதோ சாமி கும்பிட்ற வந்துடுவேன்னு நினச்சேன். நீ என்ன இது பொருள் கூப்பிடுப்பா, எவ்வளோ, ஒரு நாள் இல்லை 2 நாள் வேணாலும் இங்கேயே இரு, அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் நம்ம ஊருக்கு வந்துடு. காதுலேயே உழுவில் இருக்குது. அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, தேவராட்டி வந்து சொல்கிறா, எல்லாரும் வந்து சொல்லி பார்க்குறாங்க. அவங்களாம் யாருன்னே தெரியல, தெரிஞ்சால் தானே அவர் என்னவோ வந்து பார்க்க வந்திருக்காங்க போல இருக்கு. அவருக்கு ஒன்றுமே புரியல, ஒருத்தரையும் தெரியல அவருக்கு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் குடுமி தேவர். ஏன் தெரியாமல் போச்சு,
அப்போ அவர் மனசில் கால் ஊன்றி நின்றுட்டார். கால் ஊனாமல் இருந்தால் டக்குன்னு வந்தவங்கள, அப்பா இல்லைப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குதுப்பா, அப்புறமா வந்து பார்க்கலாம்டா, வா ஊரில் உனக்காக நீ வெற்றிகரமாக செய்ததுனால கடாலாம் போட்டிருக்கோம், பெரிய விருந்து இருக்குது, ஆமாம் மொந்தையாக கல் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னா ஓ அப்படின்ட்டு கிளம்பி. இதுக்கெல்லாம் அசைகிறவர் அவர் சொல்லுங்கள். ஏன்னா சாமி கால் உண்டு, நம்மகிட்ட கால் உண்டி நின்று இருந்தால் நமக்கு புத்தி சரணப்படாது. நம்ம ஏதாவது ஒன்று உறுதியாக பிடிக்கலான்னு நினச்சி பிடிச்சோம்னா டக்குன்னு சரணப்பட்டு அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு நவுந்துடுறோம் இல்லையா? அப்படி நகரக்கூடாது. எனவே அவர்களுடைய உள்ளத்தில் அது மாதிரி கால் ஊன்றி பெய்யும் கருணை முகில்னார். என்ன வாக்கியம் பாருங்க, இந்த வாக்கியத்தை சொல்லி சொல்லி பார்த்து, கண்டார் உளத்தினில் கால் ஊன்றி பெய்யும் கருணை முகில் அனுபவிச்சு சொல்லுகிறார். பொழியும் அப்படியே பெய்யும் கருணை முகில், கருணையும். அந்த முகிலிருந்து இடி சத்தம் வர கேட்குன்னாரு. இடிக்குமா? திடீர்னு இடிக்கும். அது என்ன இடினாரு? அவர்கள் செய்த வினை, பிராரத்த வினை வந்து தாக்கிறதுக்கு வருமா, ஒரே அடிச்சு அதை நகர்த்திடுமா. அன்பர் வினைக்கும் அசனி தன்னைனார். அசனினா இடி. கால் ஊன்றி ஆனந்த மழை பெய்து கொண்டு இருக்கிற பொழுது அதிலிருந்து தோன்றுகிற இடி அவர்களுக்கு பிராரத்தம் ஏதாவது வருமானால் அப்படி நவுத்திடுவார். அது எப்படிப்பட்ட அது அசனின்னாரு. அண்டார்புறம் 3 புறங்களாக திரிபுறங்களாக பகைவருடைய புறங்களை எரித்த இடி, அது நகை, அப்படிப்பட்டது. இது என்ன இந்த பிராரத்தெல்லாம் எந்த மூலிகைன்னு? அண்டார் புறத்துக்கும் அன்பர் வினைக்கும். அப்போ நல்லா பாருங்க, இது என்ன அழகாக பண்ணியிருக்கார். அண்டார் புறம்னு ஏங்க சொன்னார், திரிபுரங்கள்னு ஏன் சொன்னார்? அண்டார் புறத்துக்கும் அன்பர் வினைக்கும் அசனி தன்னைனார், இடியேறுனார். இடிச்சா நாகம் இருக்கு பாருங்க, அது இடிச்சதுன்னா எந்த சந்தில் போய் போதும் பதுங்குன்னு தெரியும். நாகம் மட்டும் இல்லை, எல்லா மிருகமும் ஒதுங்கிரும், ஓடி போய் ஒளிஞ்சிரும். அதுங்களுக்கு இடி கண்டா பயம், பாம்பெல்லாம் போய் பதுங்கிரும். சிங்கம், புலி எல்லாமே இப்போ இடியோசை கேட்ட நாகம் போலம்பார். இடிக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அந்த இடி சத்தம் உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தும். அது விழுந்து, அந்த இடி விழுந்ததுன்னா அந்த இடம் அவ்வளோதான். அதுதான் அப்படிப்பட்ட. சரி, அப்படிப்பட்ட அன்பர் வினைக்கு அது இடியாக இருந்து அதை நீக்கும், பொசிக்கிறோம். சரி, அண்டர்புறத்துக்கும்னு சொன்னார். அப்படிதான் சொல்கிறாரு, அது திருமூலர் சொல்லியிருக்கிறார். முப்புறம் எரித்தனன் என்பர்கள் மூடர்கள், முப்புறமாவது மும்மலகாரியம். அவருடைய 3 மலத்தையும் நீக்கி இருவினை மலத்தையும் போக்குவார். அதை ரொம்ப அழகாக சொல்லுவார் தெய்வ சேக்கிழார் சொல்லுகிற பொழுது, இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின். அதை சொல்லுகிற பொழுது இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலி தப்புது, அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, இருவினை பாசம் மும்மல எல்லாம் என்ன சொல்கிறாங்க, 3 மலத்திலேயே வினை வந்துடுது, தனியாக இருவினை வருது. அந்த மும்மலம் என்று சொல்லுவதில் வருவது மூலகன்மம். அது ஆணவம், கண்மம், மாயைங்கிறதுல அந்த கண்மம் மூலகன்மம். இந்த இருவினை என்பது நல்வினை, தீவினை, புண்ணிய பாவம். அது தனியாக பிரித்து சொல்லியிருப்பார் சேக்கிழார். இப்படிப்பட்ட சேக்கிழார் தெய்வ புலவர். இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் வீழ்மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்து அரசை கடல் ஓர் கல்மேல் ஏற்றிடல் உரைக்கவும் வேண்டுமோ என்று கேட்கிறார். அது மாதிரி இங்கே அந்த அண்டார் புறங்கிறது, முப்புறங்கிறது மும்மலத்தை குறிக்குது. எனவே அன்பர்களுடைய இருவினைகளும் 3 மலங்களையும் அந்த அசனி போல, இடி போல இருந்து நீக்குமா சிவபெருமானுடைய அந்த கருணை முகில். எனவே கருணை முகில் ஆனந்தத்தை தருவதோடு அது தீமைகளை அழிக்கவும் செய்யும். முகில் என்று பொதுவாக இருந்தாலும் மழையும் தரும், இடியும் தரும். வேலை பற்றி சொல்லுகிற பொழுது ரொம்ப அற்புதமாக
சாமி சொல்லுவார், அருணகிரிநாத சுவாமி, பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும்பர். மரச்சிறுமி விழிக்கு வள்ளியம்மா கண்ணுக்கு அப்படிம்பார். இப்போ வள்ளியம்மாவுடைய கண்ணு வேலுன்னு சொன்னால் வள்ளியம்மாவுடைய கண்ணு பகைவர்களை அழிக்கும், அதே நேரத்தில் அன்பர்களுக்கு அருள் செய்யும். கடைக்கன் பார்வை அருள் செய்யும், நேர் பார்வை பகைவர்களை அழிக்கும். வேலும் அப்படித்தான், தன்னுடைய அடியார்களை அது காத்தல் செய்யும், பகைவர்களை ஒடுக்கும், ரெண்டும் செய்யும். அது துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனன்னு வடமொழியில் சொல்லுவாங்க. அதை இங்கே ரொம்ப ஒரு அற்புதமாக சொல்லுகிறார். அண்டார் புறத்துக்கும் அன்பர் வினைக்கும் அசனி தன்னை இடியேர் போல விளங்குகிறானாம் பெருமான். மும்மலத்தையும் அழித்து அன்பர்களுடைய வினைகளையும் போக்குகிறான். அசனி தன்னை கண்டார் உளத்தினில் காலூன்றி பெய்யும். முதல்ல கண்டார், பிறகு அவர்களுடைய உள்ளத்திலே அவன் கருணை மழையை பொழிவான். அது மட்டுமல்ல, அடியார்களுடைய மூன்று வினைகளையும் மூன்று மலங்களையும் இரு வினைகளையும் நீக்கும் இடிபோல விளங்குவான். கொண்டாடினார் முனம் கூத்தாடும் அத்தன் தன் கோலம் எல்லாம். கொண்டாடினார் முனம் கூத்தாடும் அத்தன். மத்தன்னா பித்தன் அர்த்தம். மத்தன்னா பித்தன், கூத்தாடும் பித்தன். அடியார்களுக்கு முன்னால அவன் பல்வேறு விதமாக கூத்தாடுவான். இங்கே உள்ளே போகமாட்டேன்ட்டு போனார், சீர்காழிக்குள்ளே போகமாட்டேன். ஞானசம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்த திருத்தலம். உள்ளும் நான் மிதியேன் உள்ளும் நான் மிதியேன் என்ன அப்படின்னுட்டு அவர் இப்படி போயிட்டார், வெளியே போயிட்டார். சீர்காழியை வெளியே வளம் வரேன்ட்டார். சாமி அங்கேருந்து வந்து முன்னால் நேர்காட்சி கொடுத்தாருல. இங்கே பாரு, அவர் பார்க்குற மாதிரி போனாராம். அவர் போனார், இவர் பார்த்தாருன்னு சொல்லலை. நேர்காட்சி கொடுத்தாருலன்னா அவர் பார்க்குற மாதிரி போய் நிற்கிறது. பெரியவங்க கண்ணில் படுற மாதிரி போய் நாம் நிற்கணும். பெரியவங்க நம்மளை பார்க்கணுன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க பார்க்குற மாதிரி அந்த பார்வைப்படுற இடத்துல போய் நிற்கணும். அதுதான் முக்கியம். அதுபோல் இவர் சுந்தரர் பார்வைப்படுற மாதிரி போய் நிற்கிறாராம். சுந்தரர் அவர் ஏதோ இங்கே பாருப்பா, நான் இருக்கேன், இங்கே வரேன் அப்படின்ட்டு நேர்காட்சி கொடுத்தருளன்னாரு. தெய்வச்சக்கரத்தை சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி அடியார்களுக்கு முன்னால் போய் கூத்தாடுவான். எதுக்கு? மத்தன் பித்தா பெரிசூடின்னு பாடினார் அவர். பித்தா பெரிசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. பித்தன் போல அடியார்களுக்கு அன்பு செய்கிறதுல பித்தன் தான். அதனால தான் மத்தன்னார். இங்கே நம்ம சாமி சொல்லுகிற பொழுது கூத்தாடும் மத்தன், உண்மத்தன் பைத்தியக்காரன். அதாவது இவர் சொல்லுவார், வடிவாத கோயில் வாசலில் என்னை பிச்சனாக்கினாய். உண்மையிலேயே சாமி தான் பைத்தியக்காரன். அவர் என்ன வேணால் இந்த அடியார்களுக்கு அவர் யாதே செய்யணும் யாமலவும் நீ என்ன அப்படின்னு அடியார்கள்லாம் இவர் சொல்கிறாரு. கொண்டாடினார். அவரையே கொண்டாடுகிறவர்களுக்கு முன்னால் கூத்தாடும் மத்தன். அவரையே கொண்டாடி கொண்டு இருக்கிறவர்களுக்கு முன்னால் அவன் கூத்தாடுவான். கூத்தாடுதல் என்றால் மகிழ்ந்து தோன்றுவான்னு அர்த்தம். கூத்துனா அந்த கொண்டாடினார் முனம் கூத்தாடுவான்னா இவன் மகிழ்ந்து ஆடி நிற்பான், மகிழ்ந்து வெளிப்பட்டு நிற்பான். சரி, இவன் கோலம்லாம் என்ன? இப்படி எத்தனையோ கோலங்கள். கருணை முகில் போல இருக்கிறான், இடியேறு போல இருக்கிறான். இப்படி பல்வேறு நிலைகளில் விளங்குகிற எங்கள் சிவபெருமானுக்கு என்னதான் கோலம் என்று அப்படியே நினைந்து அவனுடைய உண்மை நிலையை அறிந்து விட வேண்டும் என்று அடியார்கள் நெருங்க வேண்டும். இந்த உருவ நிலை, அருவுருவ நிலை, அருவ நிலை
இவற்றையெல்லாம் தாண்டி போய் அவனுடைய சொரூபத்தை நெருங்க வேண்டும். இதைத்தான் சொல்கிறார். அருளாளர்கள் சொரூபத்தையே நெருங்குவார்களே தவிர அந்த சொரூபத்தினுடைய நிலை எது என்று கேட்டால் விண்டால் இவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக நீக்கி கொண்டே போனால் அம்மா ஒன்றும் காணாது, எல்லாம் பெருகி கொண்டே வருகிறது. பெருகி கொண்டே வந்து விண்டால் அம்மா ஒன்றும் காணாது, வெட்ட வெறு வெளியே. கடைசியாக என்ன பார்க்கலாம் என்று பார்த்தால் வெறும் வெளி, வெட்ட வெறு வெளி. விண்டால் அம்மா, அம்மானு வியப்படை சொல்லுகிறார், வியப்பாக சொல்லுகிறார். விண்டால் இவற்றையெல்லாம் ஒன்றொன்றாக நீக்கி பார்த்து கொண்டே வந்தால் ஒன்றும் காணாது, எதுவும் அவனுடைய உண்மை நிலை இல்லை. அது வரைக்கும் தரிசித்த இந்த தரிசனங்கள், அந்த செயல்கள், அவை ஒன்றும் எதுவும் உண்மை அல்ல, எதுவும் உண்மை அல்ல. விண்டால் அம்மா ஒன்றும் காணாது, எதுவுமே இல்லாமல் போகும். பிறகு என்னதான் இருக்கும்னா வெட்ட வெறு வெளியே. வெட்ட வெறு வெளியே, வெட்ட வெறு வெளி என்று சொன்னால் ஆகாசம், அந்த ஆகாசம் இந்த ஆகாசம்னு நினச்சிடக்கூடாது. வெளி என்று சொல்லுவது அவனுடைய அந்த சொரூப நிலை, ஞான ஆகாசம், சிதாகாசம். அந்த வெளியில தான் அவர் நடனமாடுகிறார், கூத்தாடுகிறார். அதைத்தான் சிதம்பரம் காட்டுகிறது. சிதம்பரம்னா என்னவோ அந்த கனக சபையில் ஆடுகிற அந்த ஒரு இதிலேயே நின்றுடக்கூடாது. அதை நீக்கி நாம் அதனுடைய உள்ளே பார்த்தோம்னா வெட்ட வெறு வெளியே. விண்டால் அம்மா ஒன்றும் காண, விண்டால் என்று சொன்னால் அதனை நீக்கி ஆராய்ந்து சென்றால் நமக்கு ஒன்றும் காணாது. இவற்றிலே ஒன்றுமே இல்லாமல் வெட்ட வெறு வெளியாக, வெட்ட வெறு வெளி என்று சொல்லுகிற பொழுது அது சிதாகாயம், சிதாகாசம், சிற்பர வியோமம், சிற்பரம், சிதம்பரம், இதெல்லாம் என்ன பேருன்னா இந்த சொரூபத்துக்கு தான் பேர். நாம் சிதம்பரம்னு அந்த ரூபத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் சிதம்பரங்கிற பேர் சொரூபத்துக்கு தான் சிதம்பரம்னு பேர். அது சிதாகாசம், ஞான ஆகாசம் என்று பெயர். நம்முடைய திருமந்திரத்தில் ஆகாச பேருன்னு 9ஆம் தந்திரத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். 9ஆம் தந்திரத்தில் ஆகாச பேர். அதில் ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். பெருநிலமாய் அண்டமாய் அண்டத்து அப்பால் குருநிலமாய் நின்ற கொள்கையன் ஈசன். பெருநிலமாய், இந்த பூமி, பெருநிலம் என்றால் இந்த பூமி, பூமியில் இருக்கக்கூடிய பொருள்கள் அத்தனையிலும் கலந்து இருக்கிறான், அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவன் கலந்து விளங்குவதினாலே அந்த பூமி முழுவதும் அவனுடைய ஆட்சியில் இருக்கு. ஆனால் அந்த பூமியையும் கடந்து பார்த்தால் அந்த பூமியை சேர்ந்த பல பூமிகள் இதே போல சேர்ந்தது அண்டங்கள், அந்த அண்டமாய் விளங்குகிறான். எனவே எல்லா பொருள்களிலும் எல்லா உயிர்களிலும் கலந்து நிற்கிற இந்த பூமியும், இந்த பூமியை கடந்து நிற்கின்ற அண்டத்திலும், அந்த அண்டத்தையும் தாண்டி பல உலகங்களை அடக்கி நிற்கிற அந்த அண்டங்களையும் தாண்டி அவையை அதற்றையும் கடந்து அப்பால் குருநிலமாய், ஆற்றல் மிக்க நிலமாய், பெருவெளியாய் நின்ற கொள்கையன். அதுதான் அவனுடைய சொரூபம், அதுதான் அவனுடைய சொரூபம். பெருவெளியாக நிற்கிறது, அதான் சிதாகாசம். அந்த பெருவெளியாய் நின்ற கொள்கையன் ஈசன். இந்த ஈசனானவன் அப்படிப்பட்டவன். பெருநிலமாய் நின்று தாங்கிய தாளோன். பெருநிலமாய் நின்று, எப்படி இந்த பூமியானது இந்த எல்லா உயிர்களையும் பொருள்களையும் தாங்கி நிற்கிறதோ அதுபோல எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் தாங்கி நிற்கின்றவனாக விளங்குகிறவன் சிவபெருமான். அவனை அருநிலமாய் நின்ற ஆதிப்பிரானே என்று சொல்லுகிறார். அருநிலமாய் நின்ற ஆதிப்பிரானே என்றால் அவனுடைய ஆற்றலையோ அவனுடைய ஞானத்தையோ ஆனந்த நிலையையோ யாராலும் அறிய முடியாத ஒரு இடத்திலே அருநிலமாய் அந்த பெருவெளியாய் நிற்கின்றான். அது அருநிலம்னார். அந்த பெருவெளியை அடைதல் ரொம்ப எளிதல்ல. பூமியில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆகாசமே நமக்கு பெரிதாக தெரிகிற பொழுது
அந்த அருநிலமாய் நின்ற ஆதிப்பிரான் பரம்பொருளாக விளங்குகிறவன் சிவபெருமான். அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். வெட்ட வெறுவெளியே, ஒன்றும் காணாது வெட்ட வெறுவெளியே, எல்லாவற்றையும் பார்த்தால் ஒன்றுமில்லை. அவனுடைய சொரூப நிலை, அந்த சொரூப நிலையை அடைய வேண்டும், அதிலே கலக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்திலே கலத்தலை விட சொரூப நிலையிலே கலக்க வேண்டும் என்றுதான் முதலிலே கண்டார் இருக்கிறார்களே, அவர்கள் சென்று அந்த வெறுவழியிலே சேர வேண்டும், சேர்வார்கள். சேருகின்ற அந்த அனுபவத்தை தான் இங்கே தரத் தொடங்கி அவற்றை அந்த பெருவழியிலே கலக்கின்றான் என்ற செய்திகளை இந்த பாடலிலே சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு முன்பாக ஞானத்திரள் பத்திரிகையிலே அடியேன் ஆசிரியராக இருக்கிறேன். அந்த பத்திரிகை பிரபலங்களாலே போற்றப்படுகிற பத்திரிகை. இப்பொழுதே அது US, சிங்கப்பூர்லேயும் இப்பொழுது வருகிறது. சிங்கப்பூரில் யாராவது புத்தகம் பெற வேண்டும் என்று கருதினால் ஞானத்திரள் புத்தகத்தை சிவத்திரு தினகரன் அவர்கள் எண்ணை இங்கே தந்திருக்கிறோம். அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு அவரிடம் பதிவு செய்து கொண்டால் அவர்களுக்கு சிங்கப்பூரிலேயே மாதந்தோறும் புத்தகம் கிடைத்துவிடும். எல்லா பிரபலங்களும் இன்றைக்கி படிக்கிறாங்க. ஞானத்திரள் படிக்கலைன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங். அதில் வருகிற கட்டுரைகள் போல் மற்ற புத்தகங்கள் எதிர்பார்க்க முடியாது. புத்தம் புதிய கட்டுரைகள், நல்ல தொலை நோக்கோடு நல்ல நுட்பத்தோடு இருக்கக்கூடிய கட்டுரைகள், செய்திகள் அதில் நிறைந்து இருக்கிறது. அது பத்திரிகையில் புதிர் இருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி, திருப்புகழுடைய விளக்கம் இருக்கிறது, அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி பயன்பெற வேண்டும். அதில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும்னு விரும்பினாலும் நீங்கள் செய்யலாம். அடியேன் பேசிய USB இருக்குது, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்குது. வேணும்னா அதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் அடியேன் எழுதிய நூல்கள் ஆறுமுக சிவன், ராஜாங்க சமயம் போன்ற நூல்கள் இருக்கின்றன. அவற்றையும் கேட்டு பெறலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.